எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஊர்ல ஒரு யானை, ஒரு பூனை, 2 நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தினமும் இருவரும் ஒரு ரோட்ல போய் ஒரு பாலத்தை கடந்து ஒரு ஆத்துல குளிச்சுட்டு திரும்பி வருவாங்க. இது ரெகுலரா பண்ற வேலை. ஒரு நாள் இப்படித்தான் இருவரும் போய் குளிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது அந்த பாலத்துல ஒரு அந்தத்துல ஒரு சேத்துலையும் மலத்திலையும் உழன்ற ஒரு பன்னி எதிரில் வந்துட்டு இருக்கு. இதை கண்ட உடனே அந்த யானை கிட்ட நின்று வழியை விட்டுட்டு சைட்ல போய் ஒதுங்கிட்டு நடு ரோட்ல வந்த அந்த பன்னி இந்த யானை தன்னை பார்த்து பயத்துல ஒதுங்கி நிற்கிறதுக்காக செருக்குல மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பொன்று சிரிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் இருவரும் நடந்து போறாங்க. அப்போ அந்த பூனை யானையை பார்த்து கேட்டுச்சான், நண்பா, உன்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ நினைச்சிருந்தா ஒரே அடியில அந்த பன்னியை இல்லாம பண்ணிருக்க முடியும். அதுக்கு பயத்துல ஏன் இப்படி ஒதுங்கி நின்ன? கேவலமா இல்லையான்னு கேட்டுச்சான். அது யானை சொல்லிச்சான், நண்பா, எந்த பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அது எங்கு பயன்படுத்தணும்ன்றதுல நான் ரொம்ப அக்கறையா இருக்கிறேன். இப்ப நான் இந்த பன்னியை நான் தொழுவனா இருந்தா அது ஜெயிக்கிறத விட அது உடம்புல இருக்க அத்தனை ஆளுக்கு இந்த உடம்புல ஒட்டியம்ன்றதுக்காக ஒதுங்கியிருக்கேன்னு சொல்லிச்சான். இன்னும் அற்புதமான வார்த்தை. நாங்கள் கூட எங்களோட பலத்தை இடம் பொருள் ஏவலனுக்கு தான் பயன்படுத்தணும்ன்றத இந்த கதையில தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை என்னைக்குமே ஜெயிக்க முடியும். திங்க் அபவுட் இட்.